தமிழ் உறவுகளே, தீராத நோயை தீர்க்கும் காந்த நீருற்று உள்ள இடம், இளமையை திருப்பித் தரும் மூலிகை உள்ள இடம், 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம், இயற்கையாகவே தோல்நோய் குணமாக்கும் இடம், மரணமில்லாத மூலிகையை தேடி கஞ்சமலைக்கு போன 18 சித்தர்களில் ஒருவரும் முதல்ல சாகா வரம் தரும் மூலிகையை கண்டுபிடித்த சித்தருமான காலங்கிநாதர் சித்தர் கோவில் 3211 அடி உயரத்தில் மலையின் உச்சியில் இருக்கிற சுயம்புவாக தோன்றிய வர்ணலிங்கேஸ்வரரையும் 18 சித்தர்களும் சுயம்புவாக தோன்றிய சன்னதியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடுமையான மலை ஏற்றம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து மலையை ஏறத்துக்கு நீங்களும் தயாராகுங்க. மலையை ஏறத்துக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். சேலம் மாவட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. சேலத்திலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இளம்பிள்ளை அப்படின்ற ஊரில் கஞ்சமலை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற காலங்கிநாத சித்தர் கோவில். மூலவ சன்னதிக்கு பின்புறத்தில் ஒரு உப்பு கிணறு இருக்குங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உப்பு வாங்கிட்டு வந்து நம்ம தலையை சுற்றி இந்த கிணத்துல போட்டோம் அப்படின்னா நம்ம முகத்தில் வரக்கூடிய பருக்கள் மறு எல்லாமே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு நடுக்கலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் மக்கள் ஐயனார் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. இங்கே நிறைய குதிரையின் சிற்பங்களும் சிறிய அளவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே நிறைய குரங்குகளும் இருக்கும். அதனால் நீங்கள் கொண்டு வர பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. இங்கே 3 பாதைகள் பிரியும். ஆனால் 3 பாதையில் நம்ம நடுவில் இருக்கிற பாதை வழியாக தான் போகணும். இங்கே வரும்பொழுது நீங்கள் கையோட தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்களும் நீங்கள் வரும்பொழுதே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா மலைக்கு மேலே எந்த கடைகளுமே இருக்காது. சித்ரா பௌர்ணமி நாளில் 18 சித்தர்களும் அருவமாக இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகமும் இருக்குது. அதனால் இங்கே வரும் பக்தர்கள் பௌர்ணமி நாளில் மேல்மலையில் படுத்து தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நோய்கள் அனைத்தும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி நம்மளுடைய சொப்பனத்தில் வந்து அதாவது கனவுல வந்து நம் குறைகளுக்கு தீர்வு தருவார். இந்த கோவில் அமாவாசை கோவில் என உள்ளூர் மக்களால் அழைக்கப்பட்டு வருது. காலங்கிநாத சித்தர் அமர்ந்த நிலையில் மூலவராக இருக்காரு. கல்லாலான கட்டிடம் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானதென இங்கு உள்ள வரலாற்று சான்றுகள் மூலம் நம்மளால் அறிய முடியுது. இங்கே ஒரு கூரை கொட்டகையில் ஒரு அழகிய லிங்கமும் நந்தீஸ்வரரும் இருக்காரு. இங்கு உள்ள லிங்கம் ஆதி லிங்கேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுது. இங்கே நம்ம நந்தி தேவரையும் ஆதி லிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ஆதி லிங்கேஸ்வரருக்கும் மேலே மலையின் உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கேஸ்வரருக்கும் நம்ம கையால் சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் பண்ணலாம். காலங்கிநாத சித்தருக்கு சித்தேஸ்வரர் என்ற திருநாமமும் இந்த ஆலயத்தில் இருக்குங்க. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்ததுனால அவருக்கு சிவபெருமானே சித்தேஸ்வரர் என்ற பட்டமும் கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மலையின் அடிவாரத்தில் இருக்கிற சன்னதிகள் தான். இனிமே தான் நம்ம மலையவே ஏற ஆரம்பிக்க போகிறோம். இங்கிருந்து தான் மலை ஏற்றமே ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு படி பூஜைகள் பண்ணிட்டு மலையை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த பயணம் ஒரு கடுமையான மலை ஏற்றமாக தான் இருக்கும். இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு படிக்கட்டுகள் வசதி இருக்கிற மாதிரி இருக்கும். மலையை ஏற ஏற பாதைகளே இல்லாமல் ரொம்பவே கடினமான நிலைமையில் இருக்கும். அமாவாசை தினத்தன்று தான் இங்கே பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க. சுமார் 18 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த மலையை இரவு நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத இந்த மலையை சுற்றி வரும்பொழுது மூலிகை காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாகுது.
இந்த கஞ்சமலையில் எந்தெந்த சன்னதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் சன்னதி, சப்த மாதாக்கள் சன்னதி, விநாயகர் சன்னதி, சுயம்புவாக தோன்றிய 18 சித்தர்கள் சன்னதியும், சுயம்புவாக தோன்றிய வர்ணலிங்கேஸ்வரரும், முருகன் சன்னதியும் இருக்கு. இங்க ஒரு ஈச்ச மரமும் இருக்கு. கரடு முரடான செங்குத்தான பாதையை தான் இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலையில் கர்ப்ப மூலிகைகளும் இருக்கு. கரு ஊமத்த பூவும் நிறைய அளவில் இந்த மலையில் காணப்படுது. பாதைகள் தெரியறதுக்காக அங்கங்கே அம்புக்குறிகளும் இருக்கு. அதன் வழியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே ஏறி போகணும். மலையின் மேலே இருந்து கீழே பார்க்கறதுக்கு பச்சை பசேலென இயற்கையின் அழகு ரொம்பவே நல்லா இருக்கு. சேலம் நகரமே முழுமையாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்பொழுது. இங்கே நிறைய கற்களும் அடுக்கி வச்சுருக்காங்க. சுவாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சோம் அப்படின்னா சொந்தமாக வீடு கட்டலாம் என்பதும் இங்கே வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. 18 சித்தர்களும் உலா வந்த மலையை தான் இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மண் சுவடுகளிலும் 18 சித்தர்களின் கால் தடம் இருக்கும். இந்த மலையை இப்போ நம்ம நேராக ஏறிக்கிட்டு இல்லைங்க, மலையை சுற்றி வளைச்சி வளைச்சி தான் பாதைகள் போகுது. மலையை சுற்றி தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு அழகிய ஓவியம் இருக்குது. பக்கத்திலேயே அம்புக்குறியும் இருக்குது. நம்ம போகிறதுக்கான வழியும் காட்டுறாங்க. இப்போ இந்த காலங்கிநாத சித்தர்னா யாரு, அவருடைய கதை என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலங்கிநாத சித்தரும் அவருடைய குருவுமான திருமூலரும் இந்த மலைப்பகுதியில் மூலிகை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. மூலிகை தேடி ஒவ்வொரு மலையை அலையும் பொழுதுதான் இந்த கஞ்சமலைக்கு வராங்க. சாகா வரம் தரும் மூலிகை தான் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் திருமூலர் தன்னுடைய சிஷ்யனான காலங்கிநாதரை சமைக்க சொல்லிவிட்டு மூலிகையை தேடி காட்டுக்குள்ள போறாரு. அப்பொழுது காலங்கிநாத சித்தர் சமைக்கும் பொழுது அரிசி வெந்துக்கிட்டு இருந்தது. அரிசி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவர்கிட்ட கரண்டி எதுவுமே இல்லாததுனால அங்கேருந்த ஒரு செடியை பிடுங்கி கழுவிட்டு உணவை கிளறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த செடியில் இருக்கிற வேர் மூலமாக அந்த உணவு முழுவதுமே கருப்பு நிறமாக மாறிடுது. கருப்பாக மாறினதும் காலங்கிநாத சித்தர் நம்ம குருவுக்கு இந்த உணவை கொடுக்க முடியாது, உணவு வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு நிறமாக இருந்த உணவு முழுவதுமே காலங்கிநாத சித்தரே சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பின்பு அவர் இளமையாக மாறிடுறாரு. மூலிகையை தேட போன திருமூலர் வராரு. வந்து பார்க்கும் பொழுது இங்கேருந்த காலங்கிநாதரை காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ சித்தர், நான் தான் உங்களுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்றாரு. நீ இளமையாக மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அவர் நடந்த கதையை சொல்றாரு. நான் தேடி அலையும் மூலிகையே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு அவரும் அந்த உணவை சாப்பிட்டு இருவருமே இளமையாக மாறிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பள்ளத்தாக்குங்க. பாதைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இரண்டு சித்தர்களுமே இளமையாக மாறினதுனால தான் இந்த ஊருக்கும் இளம் பிள்ளை அப்படின்ற பெயரும் வந்திருக்கு. திருமூலர் முதல்ல மூலிகையை கண்டுபிடிச்சதுனால காலங்கிநாத சித்தரை இங்கேயே தங்கி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு கோரினார். அதனால் காலங்கிநாத சித்தரும் இங்கேயே தங்கிவிட்டார். மக்கள் அவரை காலங்கிநாத சித்தர் என்றும் அழைத்தனர். ஒரு காலகட்டத்தில் அவர் இரும்புக்கல் தாதுவாக மாறி சிவனை நினைத்து 1000 ஆண்டுகள் தவம் இருந்தார். அவருடைய தவத்திற்கு பலனாக சிவபெருமானே அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து சித்தேஸ்வரர் என பெயர் உருவானது. ஒத்தையடி பாதை மாதிரி தான் வழிகள் எல்லாமே இருக்கு. பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், கரடு முரடான ஒரு மலை பயணம் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மண்ணை வெட்டி சிறிய அளவில் பள்ளத்தாக்கு மாதிரி வழிகள் இருக்கு.
ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாளில் இங்கே சிறப்பு பூஜைகளும் நடக்குது. இப்போ நம்ம 18 சித்தர்களும் சுயம்பாக உருவான சன்னதிக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே நிறைய குரங்குகளும் இருக்கும். அதனால் அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். சித்தர்களுக்கு முன்பு இங்கே நந்தீஸ்வரரும் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே தான் 18 சித்தர்களும் சுயம்புவாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம தொட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். இங்குள்ள 18 சித்தர்களும் இந்த மலையிலேயே தங்கி இந்த ஊர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்காங்க. இங்கேயே ஐக்கியமாகவும் ஆயிட்டாங்க. சித்தர் சன்னதிக்கு அருகிலேயே விநாயகர் சன்னதியும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நந்தி தேவர் இல்லை, விநாயகரின் வாகனமான மூஞ்சிறு. சுயம்புவாக தோன்றிய விநாயகரும் அவரை சுற்றி நாகர்களும் உள்ளனர். இங்கே சிறிய அளவில் நந்தி தேவரும் ஒரு அழகிய சிவலிங்கமும் இருக்கு. 18 சித்தர்களையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சப்த கன்னியர்களுக்கென தனி சன்னதியும் இருக்கும். அதை தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் சப்த கன்னியர் சன்னதி இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் சப்த கன்னியர் சன்னதி. இப்போ நம்ம பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். சப்த கன்னியர்கள் வரிசையாக உள்ளன. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த காட்டுடைய காவல் தெய்வம் தான் இவங்க. சப்த கன்னியர்களுக்கு நேர் திசையில் வற்றாத பொன்னி ஓடையும் இருக்கு. இந்த கோவிலுக்கு பெருமை சேர்க்கறதே இங்கு உள்ள பொன்னி ஓடை தான். இந்த மலையை சுற்றி உள்ள எந்த பகுதியில் வறட்சி நிலவினாலும் இங்கே உள்ள ஓடை மட்டும் நீர் வற்றவே வற்றாது. இந்த கோவிலுக்கும் இங்கு உள்ள நீர்ல இருந்து தான் தண்ணீர் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகமும் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ள காந்த தீர்த்த குளமும் இருக்குது. அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம தலையில் தெளிச்சிக்கிட்டாலே பல நோய்கள் குணமாகும். இப்போ நம்ம பெருமாள் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஏறும் பாதைக்கு பக்கத்திலேயே பள்ளத்தாக்கு இருக்குங்க. கொஞ்சம் சறுக்கி விட்டாலும் போதும், அவ்வளோதான். அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போகணும். இங்கேருந்து பார்க்கும்பொழுது பாதைகளே தெரியாமல் செடிகள் அந்த அளவுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் பாதைகள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. நம்ம தான் கண்டுபிடிச்சி போகணும். நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போனதுனால பாதுகாப்பாக போயிட்டு வந்தோம். நீங்களும் போகணும் அப்படின்னா தனியாக போகாதீங்க, யாரையாவது கூட்டிகிட்டு போங்க. இந்த இடத்துலலாம் பாதைகளே தெரியாத அளவுக்கு செடிகள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சறுவலான பாதை தான் இது. பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். இந்த கோவிலை ஒட்டி ஒரு ஓடையும் இருக்கு. அந்த ஓடையில தங்கத்தாதும் கிடைச்சிருக்கு. சித்தர்கள் நவபாஷணம் செய்யும் பொழுது அந்த நீரை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நீரோடைக்கு அதனால தான் பொன்னி என பெயரும் வந்திருக்கு. குடும்பம் செழிப்பாக இருக்கவும் தங்கம் வேண்டியும் பல பக்தர்கள் முழு நம்பிக்கையோடு இங்கு சுவாமியை வேண்டிக்கிட்டு போறாங்க. இந்த கோவில் சித்தர்களுக்கான ஒரு தலம். சித்தர்களுக்கான தலத்துல கிரிவலம் வர்றது இங்க மட்டும் இருக்கிற ஒரு சிறப்பு. இந்த பள்ளத்தாக்க ஒட்டியே தான் பாதைகள் போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவே நம்ம போகணும். பௌர்ணமி அன்று இந்த மலையை சுற்றி கிரிவலமும் வராங்க. 18 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த மலையை
சித்தேஸ்வரர் நாமம் சொல்லியே பல பக்தர்கள் இரவு நேரத்தில் கிரிவலம் வராங்க. இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால மூலிகை காற்றுப்பட்டு பல நோய்களும் குணமாகுது. இந்த கஞ்சமலையில் 18 சித்தர்களும் பல்வேறு ஆன்மீகம் மற்றும் மருத்துவ பாஷண ஆய்வுகள் செய்ததற்கான தடயங்களும் கிடைச்சிருக்கு. இன்றும் சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ பாஷணங்கள் ரகசியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த அம்சங்களை எல்லாமே வேண்டிதான் அமாவாசை பௌர்ணமி நாளில் பல பக்தர்கள் இந்த மலையில இரவு முழுவதும் தங்கி பூஜைகள் செய்கிறாங்க. இந்த மலையில் இருக்கிற 18 சித்தர் சன்னதியும் சுயம்புவாக உருவாகிய விநாயகர் சன்னதியும் பெருமாளையும் சப்த கன்னியர்களையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம மலையின் உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கேஸ்வரரை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பாறைக்கு கீழே குகை மாதிரி இருக்கு, என்னன்னு போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல சின்னதாக பாறைகள் இருக்கு, ஆனால் குகைகள்லாம் எதுவுமே இல்லை. மறுபடியும் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பாறையிலுமே அம்புக்குறிகள் போட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம கூட வந்த சகோதரர்கள் மலையை ஏறும்பொழுது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஒரு கடினமான மலை ஏற்றம் அப்படின்ட்டு. இங்க ஒரு சிற்பம் இருக்கு, நந்தியின் சிற்பம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கஞ்சமலையின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்க சுத்தமா பாதைகளே இல்லை, அந்த அம்புக்குறியை வச்சு தான் நம்மளே போய்கிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். ஒவ்வொருவரும் மலையை ஏறதை பொறுத்து நேரங்கள் மாறுபடும். ஒரு வழியா இப்ப நம்ம மலையை ஏறி வர்ணலிங்கேஸ்வரரை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மலையை ஏறி வந்து மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகிய சிவலிங்கத்தை பார்க்கறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த மலையின் உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கேஸ்வரரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாயம். இங்கே உள்ள தனி சிறப்பே நாமே நம்ம கையால் சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் பண்ணலாம். இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.